ஒப்பு கொடுக்கிற போது எனக்கு இறங்காம வேற யாருக்கு இறங்குவார், என்னை ஆசீர்வதிக்காமல் வேற யாரை ஆசீர்வதிப்பார் என்று நீங்க ஆண்டவரை சோதிச்சு பாருங்களேன். நீங்க ஆண்டவரை சோதிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த கரம் இன்றைக்கு உங்களை நோக்கி கூப்பிடுகிறது, என் மகனே மனம் திரும்பு. சுயத்தின் பலத்திலே வாழ்ந்த உங்க வாழ்க்கை தோல்விதானம்மா, தோல்விதானே சொல்லுங்க. சுயத்தின் பலத்திலே நான் வாழ்ந்து வந்தேன், சுகம் என்று இதுவரை நான் கண்டது இல்லை ஐயா. ஆமே. சுயத்தின் பலத்தில் வாழ்ந்து வாழ்ந்து தோற்று ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு ஓடுன உங்கள் ஓட்டத்தில் கர்த்தர் இல்லாமல் போனதுனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஓட்டத்தில் இயேசு எனும் இரட்சகர் கூட இருக்கணும்.